ஹை காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் சும்மா இருக்கப்போ கேம் விளாண்டுருந்தேன். அந்த டைமில் என் தம்பி சொன்னால் வாண்ணே கொய்யாக்கா பிடிங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாம் மறக்காமல் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா சாப்பிட்றோன்னு சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ கொய்யாக்கா பிடிங்க போகிறோம். இந்த பாருங்க காய்ஸ், இருக்கு மரம். காய்ஸ் இப்போ ஒரு வழியாக மரத்தில் ஏறியாச்சு. கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு டாய் வந்தாச்சு. ஏன்னா நம்மளும் குரங்குலேருந்து வந்தனால நமக்கு மறையான்னு தெரியும் காமிச்சிக்கிறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு நடுவில் தான் கொய்யாக்கா இருக்குது. பார்த்து பழமாக பிஞ்சா அப்படி இப்படின்னு காய் பிடுங்குறோம். உங்களுக்கும் இந்த காய் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை தேடி கொய்யாக்கா வரும். காய் ஒரு விதமாக காயை பிடிங்கியாச்சு. பிடிங்கிட்டு இப்போ மரத்தில் இறங்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி இறங்குறதுன்னா அதுக்கெல்லாம் சர்வசாதாரண விஷயம். இப்போ பாருங்க காய்ஸ், ஒரே இது இறங்குறோம். காய்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்பீடு தேடிட்டு வந்தாச்சு. சிறப்பாக அந்த இடத்துல வைக்கணும். காய்ஸ் ஒரு வகை அறக்க பறக்க வாழை மரத்தில் ஏறி வாழை இலை வெட்டு வந்து வச்சாச்சு. இப்போ என்ன பார்த்தா இதுக்கு லைட்டாக ஒரு தண்ணியை தெரிச்சிக்கலாம். காய்ஸ் நம்ம மரத்தில் ஏறி கஷ்டப்பட்டு பிடிக்கிட்டு வந்த கொய்யாக்காவை அப்படியே சிறப்பாக தோல்லாம் சீவி அழகாக வெட்டி எடுத்துக்கலாம். அப்படியே வெட்டி ஒரு டிசைன் மாதிரி அப்படியே அழகாக எடுத்து கொச்சிக்காத்தூளையும் இப்போ கலந்து அப்படியே மலைச்சாறு மலைச்சாரில் பொலிய விட்டு சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரிக்கு இருக்கும். காய்ஸ் வீட்டில் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ் ஒரு மாதிரிக்கு கொய்யாக்கம் அறக்க பறக்க அப்படியே சட்டப்படிக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை போட்டு எங்கனைக்கில் ஒரு 4 துடங்காய் வர வைக்கிறோம். ஓம் ஜண்டாமுகி நம்ம ஜண்டாமுகி மந்திரம் வந்து பழிச்சிருச்சு. இந்த பார்த்தீங்கன்னா சொன்னமைக்கு 4 துடங்காய் வந்துருச்சு. இதை நம்ம அறக்க பறக்க சீவிக்கலாம். ஒரு மாதிரிக்கு இதையும் 4ஐயும் வருஷம் சீவிடும். இப்போ கடன்னு காய்ஸ் ஒரு மாதிரிக்கு கஷ்டப்பட்டு பிடிக்கிட்டு இருந்த துடாங்க அப்படியே உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒவ்வொரு தனித்தனியாக அது விட்டு சொலைகளை கழட்டி எடுத்துக்கலாம். காய்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு மரத்தில் இருந்து பிடிக்கிட்டு வந்த அந்த கொய்யாக்காவையும் நம்ம வெட்டியை போட்டாச்சு. ஜண்டாமுகி மந்திரத்தில் இந்த துடாங்காவையும் அப்படியே சொலையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதுக்கு முன்னுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் நான் கொச்சிக்காய் தூள் போடுறதுக்குலாம் அவன் போட்டு முடிச்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நானும் மறக்க போடுறேன். அப்படியே மலைச்சாரல் மைக்க அங்கங்கே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலை அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே தொடங்க தோலை அப்படியே உரிச்சு அப்படியே கொச்சிக்கால் அப்படியே தொட்டு அப்படியே வேற லெவலுக்கு இருக்குது காய்ஸ். உங்களுக்கும் வேணா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ் நான் சாப்பிட்றத பார்த்து என்னோட கேமரா வேணும் வச்சு ஊறுது போல். இந்த கையை போட்டு எடுக்க வராரு. கையடி கொண்டுருவேன். பரவாயில்ல காய்ஸ், இருந்தாலும் பரவாயில்ல, கேமராமேனுக்கு வச்சு வந்தேனே பரவாயில்ல. கேமராமேன் இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த கொய்யாக்காவை டீ சாப்பிட்டு முடிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன்.